இந்திய மக்கள் வந்து ஒரு அமைதியான சூழ்நிலை வாழக்கூடிய காரணம் வந்து இந்த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கிராஃப்ட் தான். இந்த மாதிரி நான் ஜென்மத்திலேயும் பார்த்தது இல்லைன்னா அந்த மாதிரி ஐயோ ஆல்மோஸ்ட் டச்சிங்கில் எப்படி ஜஸ்ட் மிஸ்ஸில் பறந்து போதெல்லாம் அதெல்லாம் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு நிகர் இந்த வேர்ல்டில் எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட சாகசம் வந்து இன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நேரில் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்டாக இருந்துச்சு எங்கள் எல்லாருக்குமே. நல்லா என்ஜாய் பண்ணேன் சார். அந்த ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இதெல்லாம் பார்க்கறதுக்கு. இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். ஸோ ஆஃப்டர் 21 இயர்ஸ் இது நடக்குது. ஸோ வெரி ஸ்டன்னிங் பர்ஃபார்மன்ஸ். யூ ஆல் என்ஜாய். எப்படி இருந்தது மஜாவாக இருந்துச்சு. ஒன்றும் உள்ளே போயிட்டு வெளில வராரு ஹாட் போட்னு. ஆஹா, இந்த ஷோ ரொம்ப நல்லா இருந்தது. லைக் எக்ஸ்பெக்ட் பண்ணதை ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருந்துச்சு. எல்லார் ஸ்டேட்டஸ்லையும் பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதில் பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நேரில் போய் விட்னஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும்னு நினச்சேன். பட் நேரில் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்டாக இருந்துச்சு எங்கள் எல்லாருக்குமே. ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வான்படை வீரர்கள் சாகசம் வந்து எண்ணிலடங்காத வரை தங்களுடைய இன்னுயிரை துச்சமாக மதித்து பணையம் வைத்து சாகசங்கள் நடக்குது. சினிமாவில் காட்டுற ஷோ வேறு, ரியலில் காட்டுற ஷோ வேறு. ஸோ இவங்க தான் வந்து ரியல் ஹீரோஸ். நம்மளுடைய ஏர்க்ராஃப்ட் வந்து 1971-74 வந்து பாகிஸ்தானில் பேர் வார் அட்டாக் பண்ணி ரொம்ப ஃபோர்ஸஸாக ஒரு எஃபெக்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமேட்டு 50 இயர்ஸ் கழிச்சு பார்க்குற டெக்னாலஜிஸு, சயின்டிஃபிக்ஸு, ஏர்க்ராஃப்ட்ஸு கிட்டத்தட்ட 72 ஃப்ளைட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க. 1,60,000 கோடி நம்ம ஏர்க்ராஃப்டில் ஃப்ளைட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதில் எக்ஸட்ரா ஆகும். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப தான் நமக்கு வந்து அண்டை நாடுகளான சீனா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், இலங்கை இந்த 5 நாடுகளுக்கு அச்சுறுத்தல் இருந்தால் கூட நம்ம இந்திய மக்கள் வந்து ஒரு அமைதியான சூழ்நிலை வாழக்கூடிய காரணம் வந்து இந்த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கிராஃப்ட் தான். அவங்க வந்து பக்க பலம் வந்து கண்ணிமிக்க 24 ஹவர்ஸ் 24/7 மாதிரி 365 டேஸ் வந்து கண்காணித்து சிறப்பான பணியாற்றி அண்டை நாடு நம்ம கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு பார்த்துக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க வந்து கிரேட் செலிட் அடிக்கணும். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு அதை விட சூப்பராகவே இருந்துச்சு. நாங்கள் ஆக்சுவலாக இவ்வளோ ஆர்கனைஸ்டாக இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ப்ளஸ் அந்த பைலட்ஸு அவங்க ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சும் போதே பேராஷூட்லேருந்து வந்தாங்க. அது ரொம்ப எப்படி இன்ஸ்பிரேஷனலாக இருந்துச்சு. அவங்க லைஃப்பை ரிஸ்க் பண்ணி இதுக்கு நம்மளுக்காக பண்ணுறாங்க. ப்ளஸ் அந்த பிளேன் ஆல்மோஸ்ட் டச்சிங்கில் எப்படி ஜஸ்ட் மிஸ்ஸில் பறந்து போதெல்லாம் அதெல்லாம் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. எக்ஸீடட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல இவ்வளோ அழகாக இருக்கும்னு. ஸோ நாங்கள் இதெல்லாம் எடுத்து வந்தோம். இன்னைக்கு ஏர் ஷோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிறைய ஹெலிகாப்டர்ஸ் அண்ட் கிளைடர்ஸ் அண்ட் ட்ரெயினர் பைலட்ஸ், ஈவன் வேர்ல்டு வார் பிளேன்ஸ் பார்த்தோம். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஹேட் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். சேலம் மாவட்டம் மேட்டூர்லேருந்து வந்திருக்கோம். உண்மையாலுமே இன்றைக்கி இங்கே வந்தது பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு நிகர் இந்த வேர்ல்டில் எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு இன்றைக்கி எங்களோட சாகசம் வந்து ரொம்ப பிரமிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இங்கே வந்தவங்க எல்லாருமே லட்ச கணக்காக அவ்வளோ ஒரு க்ரௌடு இருந்தாங்க இன்றைக்கி. இங்கே இருந்த இளைஞர்கள், சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஸ்ட்ரென்த்து. நாளைக்கு ஃப்யூச்சரில் அவங்க ஒரு இந்தியன் ஏர்ஃபோர்ஸில், இந்தியன் நேவியில், இந்தியன் ஆர்மியில் சேர்ந்து அவங்க பணியாற்றுவோன்னு ஒரு புத்துணர்ச்சியோடு அவங்களோட ஆம்பிஷனை நோக்கி பயன்பெறத்துக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இப்படி ஒரு விஷயத்தை இவ்வளோ சிறப்பாக பண்ண முடியுன்றது நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, ஐஏஎஃப்லேருந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் மட்டும்தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ இதுலேயே வந்து கப்பல் படை இருக்காங்க, நேவிலேயே உள்ளே இருக்காங்க. இவங்க எல்லாருமே வெளியே கொண்டு வந்து அவங்களுடைய தனித்திறமையும் இதே மாதிரி ஒரு ஸ்டேஜ் ஷோ பண்ணிங்கன்னா, ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருந்தும் நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம குழந்தைங்களும் அதை பற்றி தெரிஞ்சுப்பாங்கன்றத ஒரு விஷயம். முடிஞ்சால் இதை ஒரு 10th ஒரு சப்ஜெக்டாக கொண்டு வாங்கன்னு சொல்ல வரேன். இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் வந்து சப்ஜெக்டாக கொண்டு வரும்போது இன்னும் நல்லா சீக்கிரமாக பசங்களுக்கு புரிஞ்சுக்கிற தன்மை வந்துடும். ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃப்ரைடே வந்தேன். இதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு த ஸ்கைஸ் ஆர் பெட்டர் அண்ட் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்து ஆவடி, வில்லிவாக்கம் அந்த ஏரியாவிலேருந்து வந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கேங்காக வந்தோம். மார்னிங் வந்து ஒரு 9:30 அந்த மாதிரி வந்தோம். வர வழி ஃபுல்லாக டிராஃபிக்கு. எப்படா இடம் கிடைக்குமா இந்த வெயிலில், எப்படி பார்க்குறதுன்னு நினச்சோம். எப்படியோ நல்லா இருந்துச்சு. வியூ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. வெயில் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஈவினிங் நடத்தியிருக்கலாம். பட் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு வந்து ஒரு பிக் சல்யூட். ரொம்ப சூப்பராக நடத்தியிருக்காங்க. த ஹார்ட் திங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த டாகல் பண்ணி வந்த ஜெட் அது ரொம்ப நல்லா இருந்தது. அக்கம்மா அந்த ஹெலிகாப்டர்ஸ் வந்து கிராஸ் ஓவர் பண்ணது அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ ஐஏஎஃப்.
அந்த ஹார்ட்டும் ட்ரை கலர் ஃப்ளாக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரே ஃப்ளைட்டில் வந்து 3 பேர் அந்த ஃப்ளாகை கொண்டு வந்தாங்க, லைக் ஸ்டெப்ஸ் மாதிரி. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பேராஷூட்டில் அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நான் எதிர்பார்த்த மேலே கூட அதிகமாக இருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஹெலிகாப்டர் ஷோஸு, பேராஷூட் டிரைவிங்கு, அப்புறமேட்டு ரஃபேல் போர் விமானம் வந்து டிரைவிங்கு, கிராஷிங்கு, மேலே போய்ட்டு குட்டிக்கார் நடிக்கிறது, இதெல்லாம் வந்து ஷோவாக இருக்குது. அப்புறம் 3 பேர் பேராஷூட் டைவ், அதில் நேஷனல் திரங்கா ஃப்ளாக்ஸ், ஆரஞ்ச் ஒயிட், அதில் தர்மச்சக்கரா, அப்புறம் க்ரீன், அது லெவல் ஆர்டர்ஸாக வந்து இறங்கும்போது ரொம்ப ஒரு ஃபண்டாஸ்டிக் ஷோவாக இருக்குது. அப்புறமேட்டு இந்த மிலிட்ரி ஃப்ளைட்டு குயிக் ஷாட்டில் 1000 கிலோமீட்டர் போகிற ஃப்ளைட் வந்து சும்மா எமர்ஜென்சி ஒரு சேட்டில் வந்து 5 ஃப்ளைட் கிராஷ் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அந்த நேஷனல் ஃப்ளாக் ஸ்மோக்ஸ் ரிலீஸ் பண்ண போகிறேன், அதுவும் ரொம்ப டாப் லெவலில் இருக்குது. இதெல்லாம் பார்க்குறப்போ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரையல் தான் நினைக்கிறேன். அதாவது இவங்களுடைய ஃபுல் ஃபோர்ஸ் வந்து பேட்டில் ஃபீல்டு தான் காட்டுவாங்க. அவ்வளோ டேலண்ட் இருக்குது இந்தியன் ஆர்மிக்கு. இந்தியன் ஆர்மி எந்த விதம் சொல்ல உலக நாடுகளில் வந்துட்டு ஒரு வல்லரசாக இருக்கும். நம்ம இந்தியாவில் 142 கோடி பேரை ஒரு இன்வால்மெண்ட்டோட ஒரு எஃபெக்டோட நம்ம இந்தியன் ஆர்மிக்கு சப்போர்ட் கொடுக்கலாம். இதுதான் நம்ம எஃபெக்ட். நீங்கள் இது கொடுத்தாலே அப்புறம் ஹாப்பியாக. நீங்கள் இந்த சினி ஸ்டார்ஸ் கொடுங்க, பொலிட்டிஷியன் கொடுக்குறீங்க, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்டர்ஸ் எல்லாம் உங்கள் சாய்ஸ். பட்டு ஆர்மிக்கு நீங்கள் வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் நேரில் பார்த்தீங்க அந்த ஃப்ளைட் வந்து இறங்கி வருது, எத்தனையோ 1000 அடி வருது, ஒரு செகண்டில் கால்குலேட் மிஸ் ஆகாமல் கரெக்டாக இருங்க. சினிமா பண்ணால் பல ரீடேக் ஆகும். ஆனால் பட் எதவனானா கரணம் தப்பினால் மரணம். அந்த சாகசத்தை நேரில் பார்த்துருக்கோம். அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி, அவங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ் பண்ணி, அவங்கள ஹேட் பண்ணி, அவங்கள ஹேம்சமாக கை கொடுத்து அவங்கள வாழ்த்து தருவீங்க. இந்தியன் ஏர்கிராஃப்ட் ஜிந்தாபாத், பாரத் மாதாக்கே ஜிந்தாபாத், ஜெய்ஹிந்த். இது சொல்லி ரொம்ப ஆசையாக இருக்கு. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. நானே ஃபஸ்ட் டைம் தான் வந்தேன். லாஸ்ட் டைம் மிஸ் பண்ணிட்டேன், அதை பற்றி பார்க்க முடியல. ஸோ பசங்களுக்கு ஒரு நல்ல நேவியை பற்றியும் ஆர்மியை பற்றியும் தெரிஞ்சக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சாகசங்கள்லாம் வந்து நம்ம இப்படி பண்ணால் தான் பார்க்க முடியும். மற்றபடி வெளியே நம்ம எங்கேயும் அதுக்கான தனியாக ஒரு இடம் கிடையாது. இருக்குது தெரிஞ்சிருக்கு. நான் வந்ததில்லை. தமிழ்நாடு அரசாங்கம் இந்த விஷயத்தை பண்ணதுக்கு சிறப்பு பாராட்டுகள் தான். அதில் எந்த மாற்றம் இல்லை. மக்களுக்கு சில்ட்ரன்ஸ்க்கெலாம் ஒரு நல்ல ஒரு முன்னோட்டமாக இருக்குது. அடுத்த ஒரு ஜென்ரேஷனாக நேவியோ இல்லை ஆர்மியோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களில் படிக்கிறதுக்கோ இல்லை அதில் சேர்றதுக்கான ஒரு ஆர்வமான ஒரு விஷயம் தான் இது. அப்படியே